திரைப்படத் துறையில் 50 ஆண்டுகள், அதுவும் கதாநாயகனாக. இந்த சாதனையை வேறு யாரும் செய்ததில்லை. கோடிக்கணக்கில் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வழிகாட்ட வேண்டிய ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்தது சரியா என்பதுதான் நமது கேள்வி. கூலி எப்படிப்பட்ட படம்? வில்லன் நாகார்ஜுனாவில் ஆரம்பித்து படத்தில் வரும் அத்தனை பேரும் கொலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேரை கொண்டார்கள் என்று நீங்களே ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக முடியாது. தன் பங்கிற்கு ரஜினியும் நிறைய கொலைகள் செய்கிறார். வெட்ட ஒருவனை மடக்கி அதே கத்தியால் அவன் கையில் ஒரே குத்து, அவ்வளவுதான். கடைசியில் வரும் அமீர் கானும் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய உடனேயே பல பேரை போட்டு தள்ளுகிறார். ரஜினிகாந்தை மட்டும் விட்டு விடுகிறார். இவர்கள் கொன்றவர்களை எரிப்பதற்கே சத்யராஜ் கண்டுபிடித்த மாதிரி குறைந்தபட்சம் 100 நாற்காலிகளாவது கண்டிப்பாக தேவைப்படும். அந்த அளவு கொன்று கொண்டே இருக்கிறார். நமது கேள்வி எல்லாம், இத்தனை பேர் பின்பற்றும் ரஜினிகாந்த் இந்த மாதிரி வன்முறை படங்களில் நடிக்க வேண்டுமா? ஏன் மக்களுக்கு நல்வழி காட்டும் நல்ல படங்களில் நடிக்கக்கூடாது? படம் படு மொக்கை என்கிறார்கள், இருந்தாலும் வசூலில் சாதனை படைக்கிறது என்கிறார்கள். இருக்கட்டும், சந்தோஷம்தான். படத்தில் நடித்தவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் லாபம். இந்த சமயத்தில் தன் படங்கள் மூலம் மக்களுக்கு கடைசி வரை நல்லதையே போதித்த எம்ஜிஆரை நினைத்து பார்க்கிறேன். அவர் இருந்திருந்தால் இந்த படத்தை பார்த்து நிச்சயமும் கோபப்பட்டிருப்பார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஆனால் உங்களை நம்பி லட்சக்கணக்கில் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அவர்களையாவது நல்வழிப்படுத்தி திருத்த பாருங்கள், அவ்வளவுதான்.